இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதி வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 49வது வசனம். வேதத்தை அறியாத இருக்கிற இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். அப்படியானால் வேதத்தை குறித்து வேதத்தை வாசிப்பார்கள், வேதத்தை தியானிப்பார்கள். ஆனாலும் அதில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படாமல், அந்த பாவ வழிகளில் நின்று வெளியே வராமல் இந்த ஜனங்கள் அநேக ஜனங்கள் இன்று இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் அநேக பிள்ளைகள் இன்று வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் அந்த பாவத்தை குறித்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மீட்பில்லாதபடி இருப்பார்கள். அப்படியானால் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் அதுக்கேற்ற அறிவில்லாதபடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இன்றும் சாபம் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் சாபம் ஒன்று உண்டு என்பதும் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயமா சொல்ல முடியும், சாபம் என்பது உண்டு. அதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டது என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாபம் இருக்கிறது, ஒரு பாவம் இருக்கிறபடினாலே சில ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கைக்குள் வராதபடி இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட படுங்கள். இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை போட்டு இனிமேல் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நீங்கள் இருங்கள். ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த சாபத்தை மாற்றி தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.